தண்ணியில் ஊற வச்சுட்டாங்களோ நம்ம இங்கே நல்லா காற்றடிக்கும். காத்தோட்டமாக உட்காந்துருக்கும் போது அது ஒரு ஆனந்தமாக. அவங்க உடம்புக்கு கணக்கு பண்ணி இந்த திண்ணையை போட்டாங்களா என்னன்னு தெரியல. நல்லா தாங்க இருக்கு. அதை மண்பானை மண் பாத்திரம் அந்த மாதிரிலாம் இங்கே எந்த கலரில் எந்த கட்சியுமே கிடையாது. வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இருங்க இதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2 அடுப்பு தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு நாக்கு தள்ளுதுமா. இந்த அடுப்பும் அப்படியே புதுசாக தாங்க இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? இது வந்து நம்ம புது வீட்டு கிச்சனுக்காக அடுப்பு நேற்று வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம தான் நேற்று ஊருக்கு போயிட்டோமா, அதனால் வேலை செய்கிற குத்தனாரண்ணன் இருக்காங்களா, அவங்கள விட்டு ஒரு அடுப்பு வாங்கிட்டு வர சொன்னோம். ஒரு அடுப்பு தான் வாங்கிட்டு வர சொன்னோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மள்ட்ட இப்போ இந்த தீபாவளிக்கு வாங்கின அடுப்பு, தீபாவளிக்கே பொங்கலுக்கா, தீபாவளிக்கு தான் வாங்கின அடுப்பு. எப்போதுமே வந்து மாடியில் தானே நான் 2 வருஷமாக சுட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒரு அடுப்பு 5 கும்ளி வச்சு வாங்கினேன். இது நான் வாங்கும் போதே 300 400 தெரியல. அதனால் இந்த அடுப்பு ரேட்டு கூட தான். அதனால் பத்திரமா அப்படியே பங்குடு பண்ணி எடுத்து மாடிப்படிக்கு அடியில் எடுத்து வச்சுட்டோம். புது அடுப்பு தான். நம்ம தீபாவளி அப்போ முறுக்கு பலகாரம் எல்லாம் சுடுறப்ப யூஸ் பண்ணதை அப்படியே எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த அடுப்பில் செஞ்சு விட்டுருந்தோமா, அதனால் ஒரு அடுப்பு இருக்குது, ஒரு அடுப்பு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அத்தை 2 அடுப்பும் சேமுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2ம் இதுதான் பெருசு இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் பெருசு. இது வந்து இப்படி அகண்டுண்ணா, இது வந்து கொஞ்சம் அகண்டு இருக்கு. இது வந்து இப்படி முட்டை மாதிரி இருக்கா. இது கொஞ்சம் அமுங்கி போய் உடக்கமா இருக்கு. பார்த்து எடுக்கலை, ஏன்னா இது உயரமாக இருக்குது. ஆனால் நெருப்பு இப்படி வரும். இன்றைக்கி வந்து வீட்டு வேலையே இல்லைங்க. நானும் வந்து ஒரு வீடியோலையும் வீட்டு வேலை இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இது வரைக்குமே முடிஞ்ச பாடு இல்லை. இன்னும் கொசுறு வேலை தான் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆள் இன்றைக்கி வந்திருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி லீவு போட்டாங்க. இன்னும் 2 நாளுக்குள்ளே அதிகபட்சம் முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். நானும் இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும்னு சொல்லி நானும் என் வாயும் ரொம்பவே அழுத்து போயிட்டோம். அதனால் முடியும் போது முடிவோடு உங்களுக்கு வந்து நான் எப்போ முடியும் என்னன்னு அதோட அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு எனக்கு என்ன வேலை இருக்குன்னா, பெயிண்ட்டும் கையுமா நிற்கிறேன் பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, இது வந்து நம்மளோட தொட்டிகள். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த தொட்டிக்கெலாம் பெயிண்ட் அடிக்குன்னு சொல்லியே அதை அடிக்காமலே அப்படியே போட்டுட்டேன். எனக்கும் அதுக்கான வேலையும் இல்லை. அதனால் இன்றைக்கி அடித்து வச்சுட்டா இந்த வாசலை பாருங்களேன். வாசலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்னோடய கணவர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. வீட்டு வாசலுக்கு எதுக்க இந்த நிலமையில தான் இருக்குது. அந்த ரோஸ் செடிலாம் வச்சுருந்தோம் இல்லையா, வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே வச்சாச்சு. அதான் நைட்டு 10:30 மணிக்கு 11 மணிக்கு வச்சுட்டு கிடந்தோமே, எல்லாத்தையும் வச்சாச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளோட குட்டி மினி கார்டன் இருக்குது. இதில் வந்து இவ்வளோ தூரம்தான் வாசல். இந்த பாருங்க, இதில் இருந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் வாசல் இருக்குது. அதாவது என்னோட கணவர் என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, இது வந்து பள்ளமாக இருக்குது. அந்த கொல்லை பக்கமும் இந்த வாசலும் வந்து ஒரே சேம் ஹைட்டு தான். மழை பெஞ்சால் வந்து தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் தான் நிற்கும். அதனால் வந்து கொரடுனா ஒரு கல்லுக்கு அப்படியே கட்டடமாக கட்டுவாங்கள்ல, வீட்டை சுற்றி பார்டர் மாதிரி அப்படியே கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டி நம்ம கொல்லை பக்கத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இதை கொஞ்சம் மேடாக்கி வச்சுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி பார்டர் கட்டினா நம்ம சிமெண்ட்டு போட்டு கலவையால் தான் கட்டணும். அதனால் வந்து இடம் வேஸ்ட் ஆகும். அப்போ ஏன் அப்புறம் அந்தாண்ட பேர்த்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு கிடக்கணும், அது வேணாங்க. இந்த கல் குத்துவாங்கள்ல, இந்த கிராஸாக இப்படி சொல்கிறது தெரியுதா, ஒரு செங்கல் இப்படி இருக்கும், இன்னொரு செங்கல் இப்படி இருக்கும். அது வந்து கலவதுக்கு தேவை கிடையாது. சும்மா கல் குத்துற மாதிரி குத்தி அந்த மாதிரி பாக்ஸாகவே வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஐடியா லாஸ்ட்டாக வரப்போகுதுன்னு தெரில. அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த வந்து கொஞ்சம் மேடாக்கி நல்லா மூழ்கி விட்டுட்டு ஒரு ஈவினிங் டைமில் அப்படியே ஒரு பாய்க்கு போட்டு அப்படியே விரிச்சு போட்டு காற்றோட்டமாக இங்கே நல்லா காற்றோட்டமாக உட்காந்துருக்கும் போது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். அது வந்து ஆனால் இங்கே மண்ணு கொட்டி நம்ம மொழுகுனா தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி தான் நம்மளுக்கு விறகடுப்பு இருந்தாலுமே எனக்கு வந்து வெளியில் வச்சு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே வந்து உள்ளே தான் சமைப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே வேப்ப மரத்தை வந்து கழிச்சு விட்டுருக்கோம். இது வந்து நல்லா பம்பலாக வந்துரும்னு நினைக்கிறேன். அது கிளைகளெல்லாம் உடச்சோன்னா அப்படியே மொட்டைக்குட்டின்னு நிற்கிது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஒத்தடுப்பை வச்சு
ஏதாவது இப்போ நம்ம டவராவில் பிரியாணிலாம் செய்கிறோன்னா நம்ம அடுப்பில் செய்ய முடியாது இல்லையா, அந்த அடுப்புலையும் நான் செய்ய மாட்டேன். கொஞ்சமான குவான்டிட்டி ஒரு 1 கிலோ 2 கிலோ அப்படி செய்யும்போது அதில் செய்வேன். மற்றபடி அதிகமாக ஒரு 5 கிலோ 6 கிலோ 7 கிலோன்னு நான் செய்யும்போது அது வெளியில் வந்து தான் எப்போதுமே செய்வேன். அதனால் சும்மா இங்கே கட்டலாம் மாட்டேன், ஒரு அடுப்பு மட்டும் வாங்கி வச்சு சமைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். அதே மாதிரி இந்த கொடக்கல் அம்மிக்கல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போடாதமா வெளியில் போடு, அப்போ தான் வந்து அதில் இந்த பூச்சிலாம் கீழே தண்ணி ஊற்றி அலசும் போது வராது, வெயிலுக்கு அதுக்கும் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து கிழக்கு பார்த்து தான் நம்ம எல்லாத்தையுமே போடணும். கொடக்கல்லையும் அம்மிக்கல்லையும் எப்போதுமே வந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும். அதனால் வந்து இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு அதுவும் நினச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேதுங்க. ஏன்னா இந்த வீட்டு வேலை முடிஞ்சால் தான் நமக்கு அடுத்தடுத்ததுக்கான அப்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். வேலையே முடியாத போது நம்ம கற்பனை உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் வந்து அப்படியே கற்பனைகள் அனைத்தும் மனதுக்குள்ளேயே புதஞ்சிருக்கு. ஆனால் எப்போதுமே நாங்கள் 2 பேருமே அதை எந்த கற்பனையாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டோம். அது எத்தனை காலங்கள் ஆனாலுமே அதுக்கான அடுத்த அடி என்ன அப்படின்ட்டு அதுக்கான அப்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பாட்டில் கொண்டு வரதுக்கு பார்ப்போம். அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த வீடு. இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு, இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்ட்டு. அதனால் ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் கற்பனையில் கண்ட காட்சிகள் இல்லைனாலும் அதில் ஒரு 50% நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக வீடு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் இதெல்லாம் அடிக்கடி பிளான் போடுவோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்தெந்த வாழ்க்கைக்கான அப்டேட்டுக்குமே கலந்துரையாடலுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ஒன்று சொல்லும்போது நம்ம ஒன்று சொல்லும்போது அதுக்கான உருவம் கொடுக்கறது என்பது 2 பேரோட கற்பனையும் செய்து அழகாக வந்துடும். அதனால் வந்துடும் நினைக்கிறோம், பார்க்குறேன். அப்புறம் வந்து இது தாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு திண்ணை தான். இந்த ஒரு திண்ணையும் இந்த பக்கம் தான், இந்த பக்கம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதோட வந்து நம்மளுக்கு தரை ஒன்று, அடுப்பு ஒன்று, இந்த திண்ணை பக்கம் ஒன்று, அவ்வளோதான். அதுலேயும் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. மிஸ்டேக்னால் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், ஆனால் எனக்கு வந்து அது மனசு வந்து இன்னமுமே ஒத்து வரல. அப்படியே இங்கே வாங்கலாம். இந்த பக்கம் வந்து திண்ணை போட சொன்னேன். நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, இந்த பக்கம் திண்ணை போட்டு தான் கட்டுவேன் அப்படின்ட்டு. நம்மளுக்கு தரை கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டு வரும். இந்த அளவுக்கு மண் கொட்டி ஹைட் ஆக்கிடுவோம். அப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இதை வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, 1.5 அடின்னு என்கிட்ட நான் வைக்கும் போதே சொன்னேன். நான் வைக்கும் போதே சொன்னேன், இந்த அளவு கரெக்டாக இருக்குமா. ஏன்னா நம்மள்ட்ட வேலை செய்கிற கொத்தனார்களுக்கு அனைவருக்குமே வந்து எலும்புங்கிறது இவ்வளோதான் இருக்கும், உடம்பே இவ்வளோதான் இருக்கும். அவங்க உடம்புக்கு கணக்கு பண்ணி இந்த திண்ணையை போட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ 2 அடி வேணான்னு சொன்னேன், 1.5 அடி கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி நானும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு இது வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ இப்படி உட்காடுறேன், நார்மலாக இப்படி சேர்லலாம் உட்காந்துக்கிற மாதிரி உட்காரலாம். நானும் என் மகனும் வந்து இதில் சும்மா உட்காந்து இப்படி உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு கால் மடக்கிற இடம் வந்து இங்கே இருக்குது, எங்களுக்கு வந்து பத்த மாட்டேங்குது இது. அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கொஞ்சம் வந்து குழவு வச்ச மாதிரி இந்த அளவுக்கு வந்து சிமெண்ட் கலவையால் கொஞ்சம் அப்படியே முன்னாடி கொண்டு வரணும். அப்போ தான் இந்த இடம் நம்மளுக்கு மடங்கினா தான் வந்து அது உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த பெயிண்ட் வந்து பெயிண்ட்டு கிடையாது. என்னங்க என் பேண்ட்டா இது? புட்டுதோ? அதானே பார்த்தேன். இது பேருனா இது பெயிண்ட்டு கிடையாது. நம்ம இந்த காவி கலரு அதெல்லாம் கொடுக்குறாங்களே வீட்டுக்குள்ளெல்லாம், அந்த மாதிரி வந்து இது வந்து அந்த பச்சை கலர், இது பெயிண்ட்டு கிடையாது. அது ஒரு ரெட்டாக்ஸோ கொட்டாக்ஸோ என்ன ஆக்ஸுன்னு தெரில. அது வந்து பச்சை கலர் இங்கே கொடுத்துருக்கோம். சும்மா இப்போதைக்கு லைட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் மேலே 2 கோட்டிங் 3 கோட்டிங் கொடுப்பாங்க, அந்த திண்ணைக்கும் வரும். இங்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்தோன்னா அது வேறு கலராக மாறிவிடும். பெயிண்ட் கலர்லாம் வந்து நாங்கள் ஏதோ யோசிச்சுருக்கோம், அது வரும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுப்பு இருக்குங்க, இந்த தரைக்கு போடணும். தரைக்கு வந்து சிமெண்ட் கலரே போட்டுடலாமா இல்லை இந்த பச்சை கலர் கொடுக்கலாமா என்னன்னு சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு ஐடியா அப்படி தோணுது. சிமெண்ட்டு வெறும் சிமெண்ட்டு தரையாக இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துடலாமா இல்லை பச்சை கலர்லேயே கொடுத்துடலாமா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வாங்கலாம். இங்கே வந்து வெளிச்சமாக தெரியுறேன்னா, இங்கே வந்து ஒரு இது கட்டியிருக்கோங்க. இதெல்லாம் கசமிச்சான்னு கிடக்கு. இந்த ராஜா பகூத் தின்ன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கட்டியிருக்கோம். இதுலேயுமே என்னென்னா கொஞ்சம் என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலாம் இலக்கியா, கரெக்டாக காலை நீட்டி கூட படுக்க முடியாது போல இருக்குது. இங்கே வந்து வெளியில் அதுதான் நாங்கள் நினச்சோம். இது வந்து இவ்வளோ தூரம் இருக்குது டைல்ஸு,
நாங்கள் வந்து தனியாக வந்து இந்த இதை உட்கார வைப்பாங்க அப்படின்னு நினச்சோம். அவங்க என்னன்னா இந்த குழவை தூக்கி இந்த கட்டை மேலேயே உட்கார வச்சதுனால இப்போ நார்மலாக நம்ம பசங்க சின்ன பசங்க 2 பேர் இதில் உட்காந்துக்கலாம். ஒரு லஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா இப்படி பசங்க சும்மா அவசரத்தில் சாப்பிட்றாங்கன்னா மேலே உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா 2 பேரும் 2 பிளேட்டை வச்சுக்கூட சாப்பிட முடியாது. ஒரு ஆள் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம். இப்படி தான் கண்ணா அப்படின்னான்னு கச்ச முச்சான்னு கிடக்கு. அப்புறம் இந்த வேலையை முடிச்சிருக்காங்க நேற்று. என்ன இருக்கு? ஆர்ச்சி வருமா? கட்டணமா இருக்கு என்னமோ தெரியல. இங்க வந்து நான் வந்து இப்படி வளையமா இருக்கும்ல, இப்படி வளைவா அந்த மாதிரி வளைவா இருக்கும் அப்படின்னு வளைவா கேட்டேன். அவங்க வந்து கட்டணமா வச்சிருக்காங்க. இதுல வந்து ஸ்லாப் வந்துடும். நம்ம மண்பானை, கடப்பாக்கல், மண்பானை, மண் பாத்திரம் அந்த மாதிரிலாம் வந்து அடுப்புக்கு தேவையானது எல்லாமே இங்கே வச்சுருவோம். அதோட இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே அடுப்பு வந்துடுமா, இந்த மூலையில் அடுப்பு வந்துடுமா. இங்கே வந்து நம்ம எண்ணெய், அஞ்சரை பொட்டி அப்படின்னு வைக்கிற மாதிரி இங்கே அந்த புளி மிளகா அதெல்லாம் உப்பு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இங்கே. ஆக மொத்தத்தில் எதுவுமே வந்து கீழே இருக்காது ஃபுல்லாக வந்து. ஆனால் இங்கே வந்து கூலிங்காக இருக்குங்க, செம்ம கூலிங்காக இருக்குது. நம்மளுக்கு வெயிலுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இறங்காது இல்லையா. மேலே வந்து வெயிலுங்கிறதே இறங்காது. மேலே வந்து ஷீட்டு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே வந்து கூரை போட்டிருக்கோம், அதுக்கு கீழே இந்த சிமெண்ட் தரை அப்படிங்கவும் நம்மளுக்கு சுத்தமாக வந்து அந்த வெயிலுக்கான ஒன்றுமே தெரியல, கூலிங்காக இருக்குது. ஆனால் மழை நேரத்துலலாம் தரை காயங்க பாருங்க. தரையில் வந்து தரை காஞ்சாதான் தரை போட முடியும் அப்படிங்கிறாங்க. தரையே காய மாட்டேங்குது. ஆனால் மழை நேரத்துலலாம் வந்து இது ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்ப்போம் எப்படின்னு. காற்று இடம் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஜன்னலுக்கு வந்து நின்றுக்கிட்டு சமைக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கும் ஆசை தான். இந்த பக்கமும் அப்படியே காற்று அப்படியே ஜில் ஜில்லுன்னு வருது, இந்த பக்கமும் நல்லா காற்று வருது. ஆனால் நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த நிற்கிற அடுப்பு வந்து எனக்கு ஒத்து வராது. ஏன்னா இப்போதைக்கு நான் பார்த்துட்டேன்னா அதுக்கு அடுத்தடுத்து வர்றதுலலாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் எப்போதுமே வந்து உங்கள்கிட்ட கதை பேசிக்கிட்டு விறக தள்ளிக்கிட்டு அப்படியே சமைக்கிறதுங்கிறது என்னோட வழக்கம். ஆனால் நின்றுக்கிட்டு சமைச்சா நம்ம கேஸில் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க பாருங்க, அந்த மாதிரி நான் நின்றுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு காய் எறியும் போது எஞ்சி ஒடியாந்துக்கிட்டு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா அது சரி வராது இல்லைக்கியா. இப்போ நீ சொல்லியிருந்து போட்டிருந்தாங்கன்னா காலத்துக்கும் வந்து நீ தான் கஷ்டப்படணும். நல்ல வேலை தப்பிச்சோட்டோம் சாமி நினச்சிக்கிட்டேன். அதனால வந்து எனக்கு அந்த அடுப்பு வேணாம்ப்பா, நான் வந்து நீ உட்காந்துக்கிட்டு சமைக்கிற அடுப்பு. இங்கே வந்து புகை கூண்டு வச்சு இந்த பக்கம் வெளியில போற மாதிரி இங்கயா அதான் இங்க வச்சு புகை குண்டு வச்சு அப்படியே வெளியில போற மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் போக பாருங்க புகைன்னு அந்த மாதிரி போற மாதிரி நாங்க வச்சிருவோம். என் வேலை வந்து இப்ப இன்னைக்குள்ள வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருவேன். இந்த 5 தொட்டி இருக்கு. ஏன்னா செடி நம்ம இந்த தொட்டியில் வைக்கிற செடிலாம் இருக்கு, அதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தூக்கி நம்ம இந்த வாசல்ல வச்சா நல்லா இருக்கும் பார்க்க. அதனால இப்போ நான் களத்துல இறங்க போறேன். இறங்கலாமா? எல்லா டப்பாவும் எடுத்து வச்சிருக்கிய? ஏன் இதில் என்னென்ன கலர்னா இருக்கு, கலர் இருக்கு. ஆனால் வந்து நான் வீணாக்கிடுவேன். கிராக் பெட்டினா இதா என்னன்னு தெரியல, என்னமோ அங்கே இருந்தது தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். கிராக் இருந்தால் பூசி மொழிப்போம், இதை ஃபஸ்ட்டு தூக்கிப்போம். எம்மாடி அதெல்லாம் பார்த்துப்போம். இன்னைக்கு எந்த அளவுக்கு அடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டு வரேன். அன்னைக்கே தொடச்சி தான் வச்சேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. திரும்பியும் மழை லைட்டாக தூர அப்படியே அது இதாகிடுது. இது எல்லாமே மண்ணெண்ணெல்லாம் ஊற்றுருமா? அந்த இல்லை அந்த என்னமோ ஊற்றுவாங்களே, என்னது இது? தண்ணியா ஊற்றிப்பாங்க. அந்த இது வெள்ளை கலரு, அது பேர் என்ன, வினிகரா என்னது இது? டின்னர் ஓப்பன் பண்ணணும். சரி ஓப்பன் பண்ணிட்டு நான் அடிக்கும் போது காட்டுறேங்க. இதெல்லாம் முக்கிட்டு கிடக்கணும். நான் இது இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. இதோ பாருங்க, இந்த கலர் வந்து கலந்து ஏற்கனவே வச்சுருக்காங்க அவங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இது பண்ணப்போ இருந்த கலரு. இதெல்லாம் கலந்து போட்டு தான் நம்ம கொல்லை பக்கத்தில் இருக்க பாத்ரூம்க்கு அவங்களாவே ஒரு கலரை உருவாக்கி அடித்தாங்க. அந்த கலர் தான் இது. இந்த ஒயிட்டும் இந்த கலரும் கொடுத்தா வந்து இந்த கலராக கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அடித்து பார்ப்போம். இப்போ இந்த ஒயிட்டு கொடுத்துட்டோன்னா அடுத்து இந்த வரியில் வந்து அந்த கலரு
சும்மா லைட்டாக அடித்தா போதும். ரொம்பவும் நம்ம வந்து ஒரு இனுக்கு கூட தெரியாத அளவுக்குலாம் அடிக்க வேணாம். நம்மள்ட்ட இருக்கிற பெயிண்ட்டை வச்சு அது எல்லாத்துக்கும் அடிச்சிடணும் அந்த மாதிரி. அடுத்தது இந்த கோடு முடிஞ்சிட்டா அடுத்தது இங்கே என்ன கலர்? 2 கலர் தான். ஒரு கட்சி கொடி மாரி பார்த்துட்டு புதுசாக ஒரு கட்சி கம்முன்னு இருங்க. நீங்கள் வேற கட்சி கொச்சிக்காதீங்க. இந்த கலரில் எந்த கட்சியுமே கிடையாது. வந்துடும் இல்லையா? ஏதாவது வெள்ளையும் கத்திரிப்பு கலர்லேயும் கட்சி கொடி இருக்கா உங்களுக்கு? காலப்போக்கில் வந்துருக்குற. அது வரும்போது வரட்டும். ஊருக்கு முன்னாடி செய்கிறது நம்ம தானே, அதை பார்த்துட்டு யார் வேணால் செய்யட்டும். சரிங்க, நான் இதை அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கவுத்து போட்டே அடிச்சிருக்கலாம். நான் வேறு முக்கி திணறிக்கிட்டே அதை அடித்தேன். ஆனால் அந்த மாதிரி அடித்ததை விட இது இந்த மாதிரி அடிக்கிறது எனக்கு இழுப்புதுங்க. உங்களுக்கும் அப்படி தான் ஆகுது போல். அது அடியில் அடிச்சிட மாட்டேன். எங்கே அடியில்? இந்த கலர் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். எல்லோ இருந்தால் எல்லோ அடிச்சிருக்கலாம். எல்லோவும் க்ரீனும் அடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கே ஒழுகுது பாருங்க. ஆனால் அந்த கலர் இல்லை. க்ரீன் இருக்குது ஆனால் எல்லோ இல்லை. சரி, இது ஒரு புதுவிதமான கலராக இருக்கும்னு பளிச்சுன்னு இருக்கும் இது. அதனால் இதை அடிச்சிட்டோம். மணி 6:15 ஆகுது. முடிச்சுட்டோம் கிட்டத்தட்ட. என்னென்னா இது கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடுது. இந்த கொஞ்சம் லிக்யூடு மாதிரி இருக்குல்ல, அந்த பெயிண்ட்டு தான் அப்படியே ஈரமாக இருக்குது. அந்த ஒயிட் கலர் அடித்தேன் பாருங்க, அது பேஸ்ட் மாதிரி இருந்துச்சா, அடிக்கிற ஜிலுப்புக்கு டக்குன்னு காஞ்சிடுச்சு. இதில் அப்படியே உடனே வந்து மண்ணை கொட்டி செடியை கையோட வச்சிடலான்னு பார்க்குறோம். ஏன்னா அப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் எப்போ வைக்கிறது? மண்ணை மட்டும் கொட்டி வைக்கிறோம். இதுலையா? அதுக்கு கீழே கிடக்கட்டும். கீழே கிடந்தா ஆறட்டும். உடனே ஒரு 7 மணி போல் வச்சுக்கோமா நம்ம? சரி, அப்போனா ஒரு 7 மணி போல் நாங்கள் வச்சுக்கிறோம். அவங்களும் நானும் தான் அடித்தோம். நான் ஒரு ஆளாக அடிச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு முடிச்சிருக்க முடியாது. இப்போயே கொசுவத்தி எங்கது இதா பாருங்க, அந்த மண்ணில் பாருங்க. எரு மண் கொண்டாந்து கொட்டினாங்க. அது இது எருவு மண்ணுங்கிறது நம்ம தோட்டத்து மண் தான். முன்னாடி சாணிலாம் போடுவோம் இல்லையா, மாடு கட்டியிருந்தப்ப அந்த சாணி போடுற இடத்துலேருந்து அந்த மண் மக்கி போய் தான் கிடக்கு. அப்பப்போ செடியெல்லாம் வச்சுக்கும் போது அப்படி பெரட்டி மண்ணை யூஸ் பண்ணிக்கிறது. அவ்வளோதாங்க. சொல்லவே இல்லை பாரு. என்ன அது? அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்து வாழைப்பழம் தானே அது. அத்தை காலையிலே சொல்லிட்டாங்க வாழைப்பழம் பழுத்து இருக்குன்னு. என்ன, நான் அதை போய் கிட்டக்க பார்க்கல. ஒரு தாறு என்னது இந்த என்ன பழம்? ரஸ்தாலினா குண்டு குண்டாக இருக்கும். பூவம்பழம் கிடையாது. ரஸ்தாலி பழமே 3-4 தாறு இருந்துச்சு. அந்த பூவம்பழம் இருக்குல்ல, அதுதான் கடைக்கு கேட்குறாங்க. ரஸ்தாலி பழம் வாங்க மாட்டுறாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. நான் வந்து பார்க்கணுன்னு இருந்தேங்க, ஆனால் பார்க்குறதுக்கான நேரம் இல்லை. என்னது, இதுவும் ரஸ்தாலி தான் போல். நாங்கள் ரஸ்தாலின்னு எதை வச்சு இப்போ எனக்கு தெரியுதுன்னா, இந்த பூ வந்து மொரட்டு பூவாக வருது, பெருசாக வருது, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது பூவும் கிடையாது ரஸ்தாலின்னு. அப்படியே இங்கே பாருங்க, இதோ பாருங்க, அது வந்து பூவும் தான் பழுத்திருக்கிறது. எங்க வெடிச்சிட்டுங்க பழம். தாறு மாதிரி தக்காளி சோறா கிடக்குது பாருங்க. எதங்க இருக்கிறீங்க? எங்க நீங்கள் எங்க மரத்தையே நான் என் காலில் நான் ஏங்க. ஐயோ என்னத்துக்கு? ஐயோ வாழைப்பழத்தை பிடிச்சியா? நான் என்ன? ஐயோ நல்ல பழமாக தான் இருக்கு. அப்பாடி பிடிங்க. முதிர்ந்துரும் முருகா. தூக்கங்க. முதிர்ந்துரா? நான் தூக்கிட்டு போய் வச்சிருப்பேங்க. இந்த கிளிப்பை கயிற்றுறோம், அதை திங்கிறோம். இதை ரூம்குள்ளெல்லாம் வைக்க வேணாம், சும்மா வச்சாலே அது பழுத்துரும். அதை அப்புறம் ஏற்கனவே வெடிச்சு போயிடுச்சு. இது தூக்கிட்டு அங்கே வச்சுருங்க. இந்த பெயிண்ட் இதுக்கப்புறம் வேணால இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கட்டி பிடிச்சிட்டு. இது வேணாம். இதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் அந்த தின்னரா
அதை ஊற்றி தண்ணி ஏதோ ஒன்று கலந்து அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். உள்ளெல்லாம் அடிக்கல, உள்ளெல்லாம் மண்ணு கொட்டுறது தானே, அதனால் உள்ளெல்லாம் அடிக்கல. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிகரமான, ரொம்ப நாளாக கடந்துகிட்டே இருந்தது, அதுக்கான நேரமே எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அடிக்கும்னு பார்த்து, ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அடிக்கும்னு பார்த்து அப்படியே வச்சுட்டோம். நல்ல வேளை 5 தொட்டிக்குமே வந்து கலர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுட்டோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு இன்றைக்கே வச்சுருவோம் செடியை. ஏன்னா அப்படியே விட்டுட்டோன்னா வாசலில் கிடக்கு, நாளைக்கு வேலைக்கு வருவாங்க, அதனால் சரி வராது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பார்டர் கட்டிட்டு இந்த தொட்டியெல்லாம் வந்து வீட்டுக்கு எதுக்க பூச்செடி வச்சு வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். கொசு பிடுங்க ஆரம்பிச்சிட்டு சுத்தமாக நிற்கவே முடியல. அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா. பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.